அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்ன வந்து கொண்டு போகணும், என்ன கொண்டு வரணும் அப்படின்றத ஆல் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல் டிக்கெட் தான். நான் ஒரு ப்ரைவசி காரணமாக அந்த ஃபோட்டோ, ரிஜிஸ்டர் நம்பர், பெயர் மட்டும் வந்து நான் வந்து அழிச்சிருக்கேன். ஓகேங்களா? மறைச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போ இவர் நமக்கு ஆல் டிக்கெட் அனுப்புனார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2020 திங்கட்கிழமை வந்து 8:30க்கு அந்த டயத்துக்கு வந்து வருகை சொல்லியிருக்காங்க. ரைட்டா? வருகை நேரம் அப்படின்றது அந்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து போய் சேரணும். ரிப்போர்ட் டைம் ஒன்று வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே இங்கே தான் வந்து நடந்திருக்கும். இங்கே தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். எங்கன்னா தரமணி சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் த ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து போகணும். ஓகேங்களா? இந்த அட்ரஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போகணும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் திறனை தேர்வுக்கு வரும்பொழுது இணையதள விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் செல்ஃப் அட்டஸ்ட் போட்ட காஃபி வந்து நகல்கள் வந்து கொண்டு வர வேண்டுன்றாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது நம்மளே வந்து சைன் பண்ணி வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. ரைட்டா? உதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓட்டுநர் உரிமை அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸோட ஒரிஜினல் ஜெராக்ஸு, அது செல்ஃப் அட்டஸ்ட் போடணும். ஓட்டுநர் அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இவங்களே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆல் டிக்கெட்டுக்கு கீழே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி பாருங்க, ஆல் டிக்கெட்டுக்கு கீழே வந்து இது அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் சைன் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி வந்து கொண்டு போகணும். உங்களோட சைனும் வந்து தேவைப்படுது. ஆல் டிக்கெட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து கட்டாயம் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? புகைப்படத்தின் கூடிய ஆதார் அட்டை, அப்படி இல்லைன்னா பேன் அட்டை, அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதுவும் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு அதில் வந்து போட்டு இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் பிறந்த தேதிக்கான சான்றிதழ், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அனைத்து கல்வி நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிசி, ஸோ இது எல்லாமே ஒரிஜினலும் இருக்கணும். ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் போட்டதாகவும் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ப்ரியாரிட்டி கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம், ஆதரவற்ற உதவி, முன்னாள் ராணுவத்தில் சம்திங், கலப்பு திருமணம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முதல் பட்டதாரி, ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி, இது மாதிரி ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து நகல், அதாவது ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் போட்டதாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிளைம் பண்ணியிருந்தால் மட்டும், இந்த சாரணர் ஆகட்டும், மாற்றுத்திறனாளிகளாகட்டும், என்சிசி, அப்புறம் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அரசு துறையில் பணிபுரிந்தால் அதற்கான சான்றிதழ் வந்து இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருந்தால் பண்ணணும். இந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்றது எல்லாருமே காமன். ஓகேவா? ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகக்கூடிய அனைவருமே நன்னடத்தை சான்றிதழ் வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இது வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்தாங்களே, அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் ஷோ பண்ணுறேன். உங்கள்கிட்ட நன்னடத்தை சான்றிதழ் இல்லைனா நான் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அதை 2 பேர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? நன்னடத்தை சான்றிதழ் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள தங்களுக்கு பொருந்தக்கூடிய சான்றிதழ், அதாவது நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்களோ அந்த சான்றிதழ். ஏன்னா இதில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. 14மே கொண்டு போகணும் அவசியம் இல்லை. நம்ம எதெல்லாம் கிளைம் பண்ணமோ அது. ஆனால் எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் ஆகட்டும், நன்னடத்தை சான்றிதழ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து காமனாக வந்து கொண்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொண்டு வராவிட்டால், இவங்க சொல்லக்கூடிய இந்த சரியில் கொண்டு வராவிட்டால் ஓட்டுநர் திறனை தேர்வுக்கு எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க ஏதாவது டேட்டும் நமக்கு வந்து டைமும் வந்து கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணி தரமாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வந்து சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டுன்றாங்க. ஸோ டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு போகணுன்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும் என்னென்னா, காக்கி சட்டை போடணுமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணலாம், மேபி கேட்க மாட்டாங்க. நீங்கள் நார்மல் ட்ரெஸ்லேயே போனால் போதுமானது, டீசெண்டாக போனால் போதுமானது. மேபி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா காக்கி சட்டை வந்து பேக்கில் கொண்டு போங்க. மேபி அவங்க போட சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு கிடையாது. ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணல. நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்கிறேன். இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க, திடீர்னு அவங்க ஏதாவது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டயத்தில் வந்து அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பேக்கில் வந்து ஒரு காக்கி சட்டை கொண்டு போங்க. சொன்னாங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். ஆல் டிக்கெட்டில் அது மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, முறையான ஆடை அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள் நுழைவுச்சீட்டு குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே, அதாவது அவங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. எந்த தேதியில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குதோ அந்த டைமுக்கு கரெக்டாக வரணுன்றாங்க. இல்லைனா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் தவிர வேறு யாரும் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ ஹெல்ப்புக்கு கூட யாராவது கூட்டு போகிறீங்கன்னா அவங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது எப்பவுமே சொல்லக்கூடிய காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓட்டுநர் திறனை தேர்வு தினத்தன்று விண்ணப்பதாரர்கள் நுழைவுச்சீட்டை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். ஸோ ஆல் டிக்கெட்டில் கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போகணும். விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட்டத்திற்குள் எக்காரணம் கொண்டு நுழைவுச்சீட்டு இல்லாமல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ ஆல் டிக்கெட் இல்லைனா
ஹலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் புகைப்படம் நுழைவுச்சீட்டில் தெளிவாக இல்லையெனில் அவர்கள் நுழைவுச்சீட்டு கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் ஓட்டுவதற்கான இடத்தில் புகைப்படத்தை ஒட்டி அதனுடன் அவர்களுடைய புகைப்படத்துக்கூடிய அசல் அடையாள அட்டை, அதாவது ஆல் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் புகைப்படத்துடன் கூடிய அசல் அடையாள அட்டை, அதாவது ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அப்படி இல்லைனா பேன் அட்டை அல்லது பணியாளர் அட்டை, இது மாதிரி ஏதாவது ஒரு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு வித் ஃபோட்டோ இருக்கணும். அதனோட அசல் ஒரிஜினல் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் நான் ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நானாக இதை மறைச்சிருக்கேன். ரைட்டா, அந்த நண்பர் ஒருத்தர் ஆல் டிக்கெட் அனுப்புகிறாரு, அவருடைய பேச மறைக்கிறதுக்கு இந்த பொம்மை வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கும், அது நல்லா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது வந்து கிளியராக இல்லை, சரியாக பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பைகள், தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது கைபேசி, மின்னணு சாதனங்கள், பதிவு சாதனங்கள் போன்றவை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது. அப்படி இதனும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா திருடு போனால் நாங்கள் பொறுப்பில்லைன்னுவாங்க. இதுவும் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எல்லாரும் சொல்கிறது தான். ரைட்டாக, நீங்களே பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மது அறிந்து விட்டு வர விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். விண்ணப்பதற்கான பொதுவான அறிவுறுத்தலில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த ஒரு முறையற்ற நடவடிக்கையிலும் விண்ணப்பதாரர்கள் ஈடுபடக்கூடாது. தேர்வின் போது ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்திலிருந்து வெளியேற்றப்படுவர் மற்றும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அவர் வந்து இந்த தேர்விலும் எதிர்கால தேர்விலும் தடை செய்யப்படுவார் அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு முறைகேடிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பத்தில் கூறப்பட்ட தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியான அறிந்த பிறகே விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி கொடுத்திருந்தாலோ பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லை என்றாலோ விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு வரும்பொழுது விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாகவே அழைக்கப்படுகிறார்கள். டெம்பரரி தான் இது, அவங்க வந்து இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது வந்து இதுவும் வந்து காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் வந்து காமனாக சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி ஆல் டிக்கெட்டுக்கு கீழேயே இருக்குது. ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து பற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த நன்னடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, விண்ணப்பதாரரை பணியமைத்த நற்பண்பு, நன்னடத்தை மற்றும் முன் வரலாறும் எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. அன்னெக்சரி ஏ, அதாவது இணைப்பு ஏன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, அது பின்னாடி இருக்குது, நான் காட்டுறேன். நன்னடத்தை சான்றிதழை தனக்கு உறவு முறை இல்லாத, நமக்கு சொந்தக்காரங்க இல்லாத, நமக்கு தெரிஞ்சவங்களாக்கணும். பிளட் ரிலேஷன் சொல்லுவோம். சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஓகேங்களா? 2 பொறுப்புமிக்க நபர்களிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். 2 பேர்கிட்ட வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சான்றளிக்கும் நபர்களின் வசிப்பிடம் பணிபுரியும் இடமானது விண்ணப்பதாரின் வசிப்பிடத்தின் பணிபுரியும் இடத்தில் அறிவித்தல் வேண்டும். நீங்கள் வசிக்கிற இடத்துக்கோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே அந்த இடத்துக்கோ உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும். ரைட்டா? ஸோ உங்களை வந்து நன்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த லைனை வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பணிபுரியும் அருகில் இருத்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை குறித்து நன்கு அறிந்தவர்களாக அந்த நபர்கள் இருத்தல் வேண்டும். உங்களுடைய பர்சனல் லைஃப், அதாவது உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக அவங்க இருக்கணும். ஆனால் சொந்தக்காரங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சான்றளிக்கும் நபர் வந்து அரசுதல் பதிவு பெற்ற அலுவலராகவோ, அதாவது கெசட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கெசட் ஆஃபீஸில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளராகவோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீதித்துறை அதிகாரியாகவோ கோர்ட்டில் வேலை பார்க்குறவராகவோ இருத்தல் அவசியம் இல்லை. ஸோ வந்து கெசட் ஆஃபீஸில் இருக்க வேண்டியதில்லை, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க வேண்டியதில்லை, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நான் உங்களை அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேர்கிட்ட நம்ம நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த நன்னடத்தை சான்றிதழை வந்து பார்க்கலாம். ஸோ அனெக்சர் ஏல பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதான் வந்து நன்னடத்தை சான்றிதழ். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து தமிழ் இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேலே இருக்கிறது ஆங்கிலம். நீங்கள் ஆங்கிலத்துலேயும் வாங்கலாம் அல்லது தமிழ்லேயும் வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர் போடணும். ரைட்டா? அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர், கணவர் பேர், அந்த மாதிரி பெண்களாக கணவர் அது மாதிரி வரும். என்பவர் டேஸ் எனுமுகல், இங்கே வந்து அட்ரஸ் வரும். டேஸ் ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டுகளாக தெரியும், 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா, 4 வருஷமா, இது மாதிரி வருட கணக்கில் போடுங்க. ஓகேங்களா? நன்கு தெரியும். அறிவிக்கை எண், நோட்டிஃபிகேஷன். ஸோ டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க இல்லையா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு சார்நிலை
நீதித்துறை பணி விதிகளின் கீழ் உள்ள டேஸ் பதவிக்கு, அதாவது ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் அவர் நற்பண்புகளும் நன்னதையும் கொண்டவரென சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சைன் பண்ணணும். 4 இடம் போடணும். சான்றளிப்பு விவரம், யார் வந்து சைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில், பெயர் என்ன, அவங்களுடைய முகவரி என்ன, ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். ஸோ 2 பேர்கிட்ட வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ரிலேஷனாக இருக்கக்கூடாது, மற்றப்பட்டுக்கு உங்களுக்கு நன்கு தெரிந்தவர்களாக யாராவது 2 பேர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பிடிஎஃப் இது. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணி விட்றோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆல்டிக்கில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கிளைம் பண்ணீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதுக்கான ஜெராக்ஸு, செல்ஃப் டெஸ்ட் போட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நன்னடத்தை சான்றிதழ், ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு போகணும். மறக்காமல் ஆல் டிக்கெட் கொண்டு போகணும். அப்புறம் ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் ஒன்று கொண்டு போங்க, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கொண்டு போங்க. ரைட்டா? ட்ரெஸ் கோடிங் பற்றி இவங்க முறையான அடையும் தான் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் வந்து தேவையில்லை. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராவது இருந்துச்சுன்னா ஒரு காக்கி சட்டை மட்டும் பேக்கில் வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? மற்றப்பட்டுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே போயிட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து வண்டியை வந்து சரியாக வந்து ஓட்டி காட்டணும். ரைட்டா? ஸோ ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி ஏதாவது கொஷின் கேட்கலாம். அதை வந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஓட்டும்போது கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சரியாக வந்து பதில் சொல்லணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சில பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் வந்து சரியாக ஓட்ட தெரியாது, அல்லது டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சரியாக தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே வந்து வண்டியை வந்து ஒரு காரை வந்து ஓட்டி பாருங்கள், ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வண்டியை பற்றியும் சின்ன ரிப்பேர் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சார்ந்த வந்து ஏதாவது வண்டி ஓட்டும் போது கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.